ஹாய் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி சேனைக்கிழங்குல 65 பண்ண போகிறோம். சேனைக்கிழங்கு தோல் பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். மிக்ஸி ஜாடியில் 2 மிளகாய், 4 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா கலந்துட்டு சேனைக்கிழங்க கையாலே சின்னதாக பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதில் லெமன் பிழிஞ்சிடலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். போட்டது ஒரு செகண்ட்லேயே அதை அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அது நீங்கள் போட்டதும் உடனே எடுத்துடணும். அதை திருப்பி மாற்றி விடணும், இல்லைன்னா அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக மாறிடும். அப்புறம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இந்த மாதிரியே நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சேனைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் செஞ்சு சாப்பிடுங்க.